இங்க ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. அது பெண்களுக்கு அநீதியா நடக்கிற நியூஸை பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறது. அந்த டைம்ல அவங்க பையனை கூப்பிட்டு, நீ எப்பவுமே பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும், அவங்களுக்கு அன்பை மட்டும் தான் காட்டணும், இந்த உலகத்துக்கு நம்ம வர காரணமே அந்த பெண்களால தான், அதனால அவங்களை எப்பவுமே மதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதால உன் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் வரும் அப்படின்னதுமே அவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே நடந்துக்கிறான். ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிட்டு இருக்கும்போது ரெண்டு பொண்ணுங்க அந்த பக்கம் போறாங்க. அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் ஆனது கூட தெரியாம போறா. அதை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கலாய்க்கிறாங்க. ஆனா அந்த பையன் தான் கிட்ட இருந்த டிஷர்ட் எடுத்து அந்த பொண்ணுக்கு கட்டி விடுறாரு. அந்த பையன் கொஞ்சம் வளர்ந்துட்டு ஆஃபீஸுக்கு போறாரு. அங்க ஒரு பொண்ணை பார்த்துட்டு ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு. அப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பாவோ, நீ லவ் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, ஆனா நான் உனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன், அந்த பொண்ணு நாளடைவில் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலோ இல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பொண்ணை எந்த விதத்திலயும் நீ என்ன பண்ணக்கூடாது, அவளை திட்டவும் கூடாது, சண்டையும் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு கட்டத்துல அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறா. அந்த கோவத்துல வரும்போது அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம், தோ பாருடா அவங்க அப்பா சொல்ற பேச்சை கேட்குற பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இந்த கோவத்தோட வீட்டுக்கு வந்தவன் அவங்க அப்பா கூப்பிட்டதுமே அந்த கோவத்தை மொத்தமா அவங்க அப்பா மேல காட்டிடுறாரு. எல்லாமே உங்களால தான், நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான், நீங்க வாயை கொஞ்சம் மூடுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க அம்மா அவனை கண்ணத்திலே அரைஞ்சிடுறாங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுற, அவர் யார் தெரியுமா, நான் ஒரு ஜெமீன்தாரை லவ் பண்ணேன், அவரால் நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், அவர்கிட்ட சொல்லும் போது என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாரு, அவரோட தம்பி தான் உங்க அப்பா, நான் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு அநீதி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னையும் என்னையும் இங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு, இப்போ அவரால் தான் நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அவங்க பையனும் மறுநாள் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இனிமே நீங்க சொல்றத நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரலாம். இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போறாரு. அங்க போனா அந்த பொண்ணு பார்த்ததுமே அந்த பையனை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவோ, என்ன இப்பதானே பாக்குறீங்க, என்ன ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நான் சின்ன வயசுல எனக்கு பீரியட் ஆனது தெரியாம வரும்போது உங்களோட டிஷர்ட்டை கொடுத்துட்டா என் மானத்தை காப்பாத்தினீங்க, அந்த பொண்ணு தான் நானு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினும் அப்பா சொன்ன மாதிரி நல்லதே நானே நல்லதே நடக்கும்னு சொன்ன மாதிரி இப்போ அந்த பொண்ணே அந்த பையனை தேடி வந்திருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் சந்தோஷமா இருக்காரு.